அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு அரைமணி தியானங்கள் தியானம் இனிமையான இசையுடன் நடைபெறும். அதனை அடுத்து இன்று கொவென்ட்ரி தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷனின் ஆதரவில் நடைபெறும் நிகழ்ச்சி லோக அஞ்சன் அவர்கள் நினைவு கல்வெட்டு நினைவு குறிப்பேடு என்ற தலைப்பில் பேச வருகிறார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை சிவாமோகன் மாஸ்டர் அவர்கள் வழிநடத்துவார்கள். நன்றி. நன்றி ஐயா. அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். முதலில் நாம் தியானத்தில் உட்காருவதற்கு முன்னதாக உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை அகற்றி எமது சிந்தனையை சிறந்ததாக ஆக்குவதே இத்தியானத்தின் உண்மையான நிலை என கூறிக்கொண்டு நாம் அனைவரும் இப்பொழுது தியானத்தில் அமர்வோம். நீங்கள் ஒவ்வொருவரும் வசதியான இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள். தொண்டை வறட்சியை போக்குவதற்காக நீங்கள் சற்று குளிர்ந்த சூடான நீரை அருந்திக் கொள்ளவும். அது தொண்டை வறட்சியை போக்க உதவும். அதோடு தலையை நேராக வைத்து ஆசனத்தில் அமர்ந்து இருக்கவும். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை அகற்றி வைத்தால் நன்றாக இருக்கும். கைகளை கோர்த்து இவ்வாறு மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக பின்னி வைத்துக் கொள்ளலாம். மூச்சின் மேல் கவனமாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் தோன்றலாம், அவற்றை விலக்கி வைத்துவிட்டு எங்களுடைய சிந்தனைகள் மூச்சின் மேல் கவனம். உள்மூச்சை எடுத்து வெளிமூச்சை விடுவதே இத்தியானத்தின் பிரதான அம்சமாக இருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் 30 நிமிடங்கள் நாம் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ய உள்ளோம். அறிவித்தல் வரும் வரை அனைவரும் அமைதியை கடைபிடிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. ஐந்து வினாடிகள். கைகளை எடுத்து கண்களை திறந்து நாம் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்தோம். பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி எங்கள் கைகளை தட்டி மகிழ்வோம். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுவோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் இணைந்து ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக மாறி வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பாக ஒலிப்பதிவை மேற்கொண்டிருக்கும் டாக்டர் சதா மனோ அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இத்தியான தளத்தை 3 வேளையும் அயராது தங்களுடைய முயற்சியினால் நடாத்தி வரும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியும் நல்வாழ்த்தும் கூறிக்கொண்டு தற்போது வரை தியானத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நன்றி 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 என்று கூறிக்கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம்,
ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். நன்றி, வணக்கம். நன்றி. இன்று அருமையான தியானத்தையும் நடத்தி அதோடு ஃப்ளையர்ஸ் மியூசிக்கையும் செய்ததற்கு நன்றி சிவாமோகன். அதோடு டாக்டர் சதா மனோ மாஸ்டர் இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஞ்சன் லோகன் ஐயா, இந்த டெலிஃபோனை இப்படி வையுங்க, அடி சரியில்லை, மற்றது கிளியர் இல்லாம இருக்கு உங்களோட முகம், நீங்க செக் பண்ணாம வந்திருக்கீங்க போல இருக்கு. என்னன்னு தெரியல, கிளியர் இல்லாம லைட் வந்து முன்னுக்கு வர வேணும், பின்னால வரப்படாது. வெளிச்சம்தான் காணாது, முன்னால வர வேணும், பின்னால வெளிச்சம் வந்தா நீங்க உங்களோட முகம் தெரியாது. எனவே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருங்க, லேட்டா போச்சு. சரி, நாங்கள் இன்று ஒவ்வொரு மாதமும் இந்த கவென்ட்ரி தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் ஒவ்வொருவர் வந்து பேசுவார்கள். அந்த முறையில் இந்த முறை அஞ்சன் லோகன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை இன்று கந்தையா அரியரட்னம் ஐயா அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார்கள். நன்றி, வணக்கம். உலக சமாதானம், உலக அமைதிக்காக அதையே மனதில் கொண்டு இங்கு குழுவியிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கம், இல்லாட்டி மாலை என்று சொல்லிடாது வேறு இடத்தில் இருக்கிறவர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பேச்சாளர் திரு லோகன் அஞ்சனை அறிமுகப்படுத்துவதற்கு வந்திருக்கிறேன். கவென்ட்ரி தமிழர் நலம்புரி சங்கம் இருந்து இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு திரு சுகந்தராஜ மாஸ்டருக்கு மாத்திரமில்லாமல் பலர் எல்லாரும் கேட்டவர் அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு அஞ்சனை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். லோக அஞ்சன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எனது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நாட்டின் நிலைமை காரணமாக குடிபெயர்ந்தார். இந்த நாட்டில் குடிபெயர்ந்த போது இங்கே வந்து முதலில் கொவென்ட்ரியில் பக்கத்தில் உள்ள ஒரு லெமிங்டன் என்ற ஒரு நகரத்தில் தான் வசித்து வந்தார். அவர் அந்த நாளிலிருந்தே எனக்கு பழக்கம், கடந்த 10-15 வருஷமாக எனக்கு தெரியும் அவரை. ஆகவே அவர் நிறைய சொல்ல வேணும் அவரை பற்றி. ஆனால் டைம் போய் கொண்டிருக்கிறபடியால் நான் அதை ஷார்ட் பண்ணுறேன். இன்றைக்கு அவர் நினைவு கல்வெட்டு நினைவு குறிப்பேடு என்று ஒரு தலையங்கத்தில் கவிதை ஒன்றை தர வருகிறார். நன்றி அஞ்சன், நீங்க லைனுக்கு வாங்க. இப்போ அஞ்சன் கொஞ்சம் பிளடா தான் இருக்குது, லைட் கூடுதலா இருக்குன்னு போன்ல இருக்கிறது. ஓகே, நீங்க துவங்கலாம் அஞ்சன். கிளியர் இல்லாம இருக்கு பாருங்க, கிளியர் இல்லாம இருக்கு. வணக்கம். நினைவு கல்வெட்டு அல்லது நினைவு குறிப்பேடு என்ற தலைப்பில் கருத்துரைக்க எனக்கு வாய்ப்பு வழங்கியமையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கொவென்ட்ரி தமிழர் நலம்புரி சங்கத்தினருக்கும் அதன் தலைவர் சிவத்தமிழ் காவலர் திரு கந்தையா அரியரட்னம் அவர்களுக்கும் எனது ஆழ்மனது நன்றி. இந்த நினைவு கல்வெட்டு அல்லது நினைவு குறிப்பேடு என்ற படங்களினூடாக நான் பண்டைய கல்வெட்டுகளையோ அல்லது சொற்பேடுகளையோ பேசுகிறேன். ஸ்பீக்கரை வாய்க்கு கிட்ட வச்சு பேசுங்க அஞ்சன். இதில் நான் பேச போகிற விடயம் அமரர்கள் மீது அல்லது அமரத்துவத்தின் பின்னர் அவர்களது வாழ்வின் குறிப்புகளை நூல் வடிவில் ஆக்குகின்ற நடைமுறைகளையும் தேவையையும் பற்றியும் அதனை ஆக்குகின்ற வழிமுறைகள் பற்றியும் எனது சிற்றறிவுக்குப்பட்ட வகையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நினைவு குறிப்பு ஏன் அவசியம்? இந்த உலகம் தனியே தலைவர்களாலும் உயர்ந்த மனிதர்களாலும் கண்டுபிடிப்பாளர்களாலும் கல்விமான்களாலும் மட்டும் சுழலவில்லை. மாறாக ஒவ்வொரு தனிமனிதர்களாலும் குடும்பங்களினாலும் ஊர்களினாலும் மாவட்ட மாகாண நாடுகளினாலும் சுழல்கிறது என்பதே உண்மை. எனவே ஒவ்வொரு தனிமனிதர்களும் தாம் வாழும் சூழலையும் இந்த உலகத்தையும் அழகுபடுத்துகிறார்கள். ஒவ்வொருவரது வரலாறு முனைந்தே உலக வரலாறு எழுதப்படுகிறது. இந்த பேருண்மையை எனக்கு தெரிந்த வரலாறுகளின் அடிப்படையில் உலகிலேயே முதலில் பதிவு செய்தவர் எமது தமிழ் பேரினத்தின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒருவரான மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்கள்.
அவரே தஞ்சை பெருங்கோயிலின் கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட அனைவரது பெயர்களையும் கல்லில் செதுக்கி ஒவ்வொரு தனிமனிதர்களும் இணைந்து இந்த பிரம்மாண்டமான கோவில் உருவானது என உலகிற்கு உணர்த்தியவர். எனவே அந்த தனி மனிதர்களுக்கு உரிய தனிப்பட்ட வரலாறுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அல்லவா? அதை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு எப்படி கடத்துவது? எங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களது ஊர் அவர்கள் வாழும்போது எப்படி இருந்தது? அவரது குணங்கள் எப்படிப்பட்டவை? அவரது வாழ்வியற் சுவடுகளவை என்பன போன்றவற்றை கடத்துவது காலத்தின் தேவை அல்லவா? உதாரணமாக, எமக்கு 5 தலைமுறைகளுக்கு முந்தைய பாட்டனின் வரலாறு, அவரது தனித்திறன், வாழ்க்கை முறை, குணாதிசயம் என எதுவுமே எமக்கு தெரியாது. அப்படி தெரிவதானால் அவர் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் மாத்திரமே சாத்தியம். இந்த நடைமுறையை மாற்றியமைத்து சமூகத்தில் இருந்த ஒவ்வொருவரது வாழ்வியற் சுவடுகளை பதிவு செய்வது என்பது எதிர்கால சந்ததிக்கு தம் முன்னோரின் வரலாற்றை கடத்துவதற்கும் தமிழ் இலக்கியம் உயிர்ப்போடு இருக்கவும் வளரவும் மிக முக்கியமாக ஒவ்வொரு தனிமனிதரும் தமது வரலாற்றை எழுதுவதற்காக நன்மாந்தர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் வாழ்வதற்கும் வழி ஏற்படுத்தும். இவ்வாறு நாம் சாதாரணமாக கடந்து செல்லும் நினைவு கல்வெட்டின் பின்னால் பல விடயங்களும் விழுமியங்களும் இருக்கின்றன. இப்படியான பண்பாட்டு கூறுகளை மென்மேலும் மெருகேற்றி மரபாக ஆக்கி தொடர்வது எமது இனத்தின் இருப்பை மேலும் உறுதியாக்கும் என நான் நம்புகிறேன். இனி இந்த கல்வெட்டு எப்படி எழுதுவது, அதற்கு ஏதும் இலக்கணம் அல்லது விதிமுறை உள்ளதா என பார்ப்போம். ஒரு காவியத்தை எழுதும்போது அதற்கென இலக்கணம் உள்ளதா என்றால் ஆம், உள்ளது. பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றுள் ஒன்று ஏற்புடைத்தாகி முன்வரை என்று நாற்பொருள் பயக்கும் நடைநெறித்தாகி தன்னிகரில்லா தலைவனை உடைத்தாய் மலைகடல் நாடு வளர்நிலை பருவம் இன்னன புனைந்த நன்னடைத்தாகி மந்திரம் தூது செலவிகள் வென்றி சந்தியில் தொடர்ந்து சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் என்னும் பான்மையின் விளம்ப கற்றவர் புனையும் பெற்றியல் தென்ப என்று தண்டி அலங்காரம் வரையறுக்கிறது. மேற்சொன்ன இந்த வரையறைக்குள் நின்றால் மட்டுமே ஒரு பெருங்காப்பியம் அங்கீகரிக்கப்படும். இதில் சில கூறுகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அது சிறுகாப்பியமாக வகைப்படுத்தப்படும். ஆனால் நான் சொல்ல விளைவது அமரகாவியம். இது கம்பராமாயணம் போல விருத்தப்பாவிலோ அல்லது தண்டியரங்காலத்தின் இலக்கணத்துக்குள்ளோயோ அடங்குவதும் இல்லை, அடக்க வேண்டியதும் இல்லை. இதை சாதாரணமாக அகவல் பாவிலேயே எழுதிவிட முடியும். இதில் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் அல்லது நற்செய்தி என்னவென்றால், தொல்காப்பியம் தனது இலக்கண வரையறைகள் எதையுமே காப்பியத்திற்கு வழங்கவில்லை. அப்போ நாங்கள் இந்த அமரகாவியத்தை எழுதுவதற்கு எந்த இலக்கண நெறிகளையும் பின்பற்ற வேண்டியதில்லை. ஆனால் இதன் உள்ளீடுகளுக்கு தண்டியலங்காரத்தின் வரையறைக்குள் நின்று எழுதுவது இதை ஒரு இலக்கிய வடிவ மரபுக்குள் நிற்கவும் அப்படியே கொண்டு நகர்த்தவும் உதவும். முகநூலில் கவிஞர்கள் என்ற பெயரில் கவிதை போல எழுதுவோரின் அக்கப்போரினால் மரபு கவிதைகளை எழுதக்கூடிய பலரும் உருமறைத்து திரிவதைப் போல இதையும் ஆகிவிடவோ கூடாது என்கின்ற உறுதியோடும் உள்ளுணர்வோடும் இந்த அமரகாவியங்களின் செழுமை அமைய வேண்டும் என்கின்ற பெருவிருப்போடும் கடமையோடும் இதை அணுக வேண்டும். இவ்வாறான இலக்கியம் மற்றும் சமூக சிந்தனையோடு இதனை முன்னகர்த்துவது எமது இனத்துக்கும் மொழிக்கும் செய்கின்ற வரலாற்று கடமையாக அமையும் என உறுதியாக நம்பலாம். இந்த உள்நோக்கத்தோடு நான் எழுதிய ஒரு நினைவு குறிப்பேட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். அதற்கு முன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் அதை பற்றிய ஒரு உரையாடலை நிகழ்த்தலாம். யாரும் கருத்துக்களை முன்வைக்க விரும்பினால் தாராளமாக முன்வைக்கலாம். இல்லாட்டி இதை வாசிச்ச பிறகு நான் தொடர்ச்சியா முடியுங்க பேருந்து நாங்கள் கலந்துரையாடலுக்கு ஈடுபடுவோம். நான் எழுதுகின்ற நினைவு குறிப்பேடுகளில் ஊர் வர்ணனை, பெற்றோர், பிறப்பு, வளர்நிலை, கல்வி, தொழில், திருமணம், சந்ததி, இறப்பு, இறுதிச் சடங்கு உட்பட அவரது உடல் தகனம் செய்யப்படுவது வரை எழுதுவேன். அதிலும் ஊர்களை அழகுற வர்ணிக்க அதிக கவனம் எடுப்பேன். அப்படி எழுதிய ஒரு நினைவு குறிப்பேடு இப்போது வாசிப்பேன். வீடியோ பட்டா போன்லதான் தெரியுதா? இருக்குனால இல்ல ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஒன்றும் தெரியல. இல்ல வீடியோ கட் ஆகும் நினைக்கிறேன். மினிமைஸ் பண்ண போறேன். கட் ஆகும் நினைக்கிறேன். வீடியோ கேக்குதா கதைக்கிறது? ருக்மணி அவர்களின் வாழ்க்கை சுவடுகள். நீளமாய் நீள்கடலும் ஆழத்துள் அடர்ந்த மீனும் கோலமாய் நிமிர்ந்த பனையும் பாலூரும் பசுவும் நெய்யும் சூழவே அலையின் இசையும் சுற்றுமுற்றும் கோவில் மணியும் காலையிலே துயிலெழுப்ப கரகரக்கும் காற்றின் இதமும் சூழ் கொளுத்தும் நள்ளிரமும் சுற்றத்தோடு அறந்த கல்லும் உலகப்புகழ் ஒடியல் கூழும் சாமைதினை வரகும் நெல்லும் சாகுபடி செய்யும் நிலமும் பாமரர்க்கும் பட்டந்தரும் பண்பு நிறை மனிதர்களும் ஏர்பிடிக்கும் உழவர்களும் ஏற்ற முறைப்போரும்
கார்முகில்கள் கருணை குறை கடும்போர் வாழ்வியலும் கடலிறைத்த அறுவடையாய் காவி வரும் கருவாடும் தீவுகார்த்த நிமிர்வோடு வெடியரசன் மீகாமன் கோட்டமைகளின் கொற்றமிகு வரலாறும் சிலேடையில் கருத்துரைக்கும் சீர்மரபும் பேச்சினிலே உவமான ஓமேய பழம்பாடல் உருவகமும் பழுத்த மொழியறிவும் பதினெண்குடியும் கூட்டு வாழ்வும் குறைவிலா மகிழ்வுங்கொள் மாந்தர் சூழ் தேரோடும் நெழுவினி பதியும் ஐயனார் பிள்ளையார் பப்புர புக்காட்டு வைரவர் கோயில்களும் கரமத்தை முருகன் தெக்காட்டு மாரியம்மன் காட்டு விநாயகர் கந்தனொடு அன்னையவள் பிடாரி திருத்தலமும் தேவாலயங்களும் செங்குதிரை இருக்கும் சிறப்பும் பகிரனும் கல்லடுக்கு வேலிகளும் பனம்பொருளும் கரகாட்டும் வெளிச்ச வீடும் மங்கையர்க்கரசி சைவ பிரகாச சரஸ்வதி மத்திய வித்தியாசாலைகளும் இலங்கையிலே அடிபெருத்த பெருக்குமரம் இருக்கின்ற இருமார்ப்பும் தமிழுலகு கொண்டாடும் தனிநாயக மடிகளால் தனிச்சிறப்பு சிலையும் மாவிலி பெரிய துறையென இருமரங்கும் துறைமுகங்கள் அணி சேர்க்க கிழக்கு மேற்கு நடுக்குறிச்சி என நீள்கடையாய் விரிந்த நிலம் நெடுந்தீவென பெயர் சூட கடல் கடந்து கால் பதித்து களனியாக்கி உயிர் கொடுத்த தலையாரி தனிநாயக முதலி வழி தமிழ் குடி தோன்றல் கதிரவேலு நாகப்பர் கைபிடித்த சிவகாமி பிள்ளை தம்பதிக்கு முத்தான முதல் மகவாய் இல்லறத்தின் சிறப்பாய் பிறந்த நற்குணத்து நன்மணிக்கு குணமணியென பெயரிட்டு குணமென பொருத்தமாய் அழைத்து வருகையில் சோதரராய் லோகநாதன் ஜெயமணி தவமணி ஜெகநாதன் நித்தியநாதனுடன் விமலநாதனும் அமரர்கள் உலகநாதன் இலங்கைநாதனுடன் தவயோக மணியென 9 சோதரரோடு ஒன்றுபட்டிருந்தார். நல்லொடுக்கம் நட்பண்போடு வளர்ந்து வரும் நாளிலே குடியேறி வாழ குடிபெயர்ந்து முருகண்டியான் தொழுது முழங்காவில் செல்வழியில் அக்கராயன் கடந்து ஆனை விழுந்தான் வரவேற்க அழகு வனம் சூழ நடுவில் வாழ்நிலமும் வயநிலமும் வாய்க்க தென்னை பனைமா வாழை பலாவெனச் சுவைதரு பழமரமும் சுற்றங்களும் பூமலரும் முற்றங்களும் பூவரசு முள்முருக்கம் வேலிகளும் அகன்ற சாலைகளும் ஆடும் மாடும் கவிபாடும் குயில்களும் காலமலை கண்டாடும் மயில்களும் மானும் தேனும் செங்கால் நாரைகளும் சின்ன உண்ணி கொக்குகளும் அருவாள் சொண்ட நகப்பை வாயன அடைமொழிகொள் பறவைகளும் பிரசவத்துக்கு உகந்த பிரதேசம் ஒன்றெண்ணி அடைக்கலம் தேடி கண்டங்கடந்து வரும் கூளை கிடாவெனும் சைபீரிய வாத்துகளும் சிறகை தாராக்களும் சிறகுலத்தும் நீர்க்காகமும் மனிதர்கள் போல் பேசும் மைனாக்களும் கிளிகளும் சிட்டுக்களும் பட்டுக்குருவிகளும் காடைகளும் காட்டுக்கோழிகளும் காட்டெருமை மாடுகளும் யானைபுலி கரடி என ஒட்டுமொத்த விலங்கினமும் பங்காளராயிருக்க விவசாய தொழில்நடக்கும் சுவபிக மீன் திரளும் வன்னேரி குளத்தின் பெயர் சூடி ஊர் பெயர் வன்னேரி என்றான நன்னிலத்தில் நுழைகையிலே ஐயனார் துணை வணங்கி குளக்கட்டு கணபதியும் குமரன் உறைபதியும் அருள் சொரியும் அம்பாளும் மருதோடை ஐயனும் காத்தருள காளியும் முனியப்பர் சாமியும் குளக்கட்டு ஐயனாரும் வேளாங்கண்ணி மாதாவும் சிறப்புடனே கோவில் கொள்ள மிகுந்த மக்கள் வாழ வயல்வெளி காற்றின் வாசனை மனம் நிறைக்க இயற்கையோடு இணைந்த வாழ்வு இன்பத்தை அள்ளித்தர குடியேறியாக வந்து ஊரின் அடிவேராய் இருந்த குடும்பத்துள் ஒன்று நாகப்பர் குடும்பம். கலப்பையால் திரட்டி கலப்பை நிரப்பி பொற்கலப்பையும் நிரப்பும் தேவை குடியேற்ற வாசிகளின் குறிப்பிடா இலக்கணமே. நாகப்பர் குடும்பமும் விளக்கா என்ன? முழு மூச்சாய் உழைத்து பொருள் சேர்த்து வருகையில் வன்னேரி மத்திய மகா வித்தியாலயத்தில் அன்னையவள் கல்வி கற்றார். குடும்பத்தார் தம் மூத்த மகளாம் குணமணிக்கு உரிய வயதில் வரந்தேடி வருகையில் நெடுந்தீவு மேற்கில் களஞ்சியத்தின் மறுபெயராம் மண்டி எனும் சீர்ச்சொல்லில் வழங்கி வந்த குடியின் அரும்பெரும் மனிதர்களாம் சிதம்பர பிள்ளை நாகாத்தா பெற்றெடுத்த 5வது மகன் செல்லையா என்ற செந்தளிக்கும் முகமும் நிறமும் சாந்தங்களிக்கும் பேச்சும் சிரிப்புங்கொள் சாத்திரத்தில் வெல்லோன் பாத்திரத்தில் நல்லோன் செல்வம் எனும் அழைப்பு பெயர்கொள் மைந்தனை தம் மூத்த மருமகனாய் தேர்ந்தெடுத்து ஈதும் நன்றுங்கான தம் அருகில் குடியிருப்பு நிலமும் கலமும் சேர்த்து அழகு பார்த்து வருகையில் இணையர் கல்பொருள் அங்காடி வைத்து உள்ளத்தனையது உயர்வென வாழ்ந்திருக்க இல்லறத்தின் நற்பயனாய் மூத்த மகன் ராசலிங்கமும் ஆற்றல் மிகு யோகானந்த ராசா பணிவு மிகு பகவானந்த ராசா தாதியன் துரராசிங்கம் துணிச்சல் மிகு சதானந்த ராசா அன்புமிகு அருளானந்த ரூபன் என 6 காளைகளை ஈன்றெடுத்து அன்னையானார். மகவுகளை நல்லறிவு புகட்டி நல்வழிகள் காட்டி நாட்டிற்கு இருவரும் வீட்டிற்கு 4வருமாய் வளர்த்து உரிய வயதினிலே நல்மருமக்களாய் பவானி லீலா நேசினி கலைவாணி சுதாசினி லலிதாவென மருமக்கள் 6வருடன் மகிழ்ச்சியோடு இருந்தவர். பேரர்கள் அமரர்கள் மயூரன் மயிரியும் இறையடி ஏகிவிட மீளா துயர் சூழ்ந்து ஆழ்ந்த துன்பத்துள் வீழ்ந்து இருந்தவர். அடுத்தும் பேரர்களாய் அவிதா இதயன் சேந்தினி டினுவோடு ஆரணன் தனியரசன் கலைமதி நிசாந்தினி குயிந்தனுடன் நிதர்சன் கேந்தாவும் நிறைந்து மகிழ்ந்திருந்து ஆரத் தழுவி அணைத்தெடுத்து பாஸ்கரன் கலைமதி இணையரின் வினுஜனனும் கூட்டணையும் பெற்று பூரித்திருந்தார். உற்றம் சுற்றம் நட்பன்று இல்லாது பழகியோர்க்கு மட்டுமன்றி பார்த்தவர்க்கு மன்னையாய் அன்பொழுக பேசி அரணோடு உபசரித்து இன்முகம் மலர்ந்து அகமகளும் நாயகியாய் யாருக்கும் எவர்க்கும் மனத்தாலும் தீங்கிழக்கா குழந்தை உளம் கொண்ட குணத்தின் மணியாய் தன் பெயருக்கு தகுந்தே வாழ்ந்து இருந்தவர். 1/2 நூற்றாண்டாய் ஆங்கில மருத்துவத்தில் உயிர் வாழ்ந்த அதிசய பிறவி. போரின் ரணத்துக்குள்ளும் உயிர்காவி அலைந்து மறுபடி வன்னேரியில் தன் தாய் நிலத்தில் வசிக்கும் உணர்வோடு ஊர் திரும்பி நன்றாய் இருந்தவர்.
இறுதி நாள் வரை இயலாமை இருந்தாலும் தன் கடமை எல்லாமே சிற்சிறு உதவியோடு சிறப்பாய் செய்தவர். முதல் நாள் இரவு உணவருந்தி சாவகாசமாய் படுத்து துயர்ந்தவர்க்கு சாவு வரும் என்று யார் நினைப்பார்? மறுநாள் அதிகாலை 5 மணி அளவில் கூட தன் கணவரிடம் ஏதேதோ பேச்சு கொடுத்தவர். காலை 7 மணியளவில் தண்ணீர் கொடுத்தேன் குடிக்கவில்லை என பேரப்பிள்ளை சொல்ல, மருமகள் அருகமர்ந்து கைகளை தூக்க, இரத்தத்தின் சூடடங்கி இருந்த நிலைமையில் இறைவனடி சென்று விட்டாரோ என்று வைத்தியரை அழைக்க, பரிசோதித்த வைத்தியர் கைவிரிக்க, பதறியடித்து ஊரே திரண்டு வர, 77 ஆண்டுகளாய் எரிந்த அகல் விளக்கு, யார் மனமும் எரிய நடவாத குலவிளக்கு கண்மூடி கிடக்கையில், அவர் அன்பொழுகி நேசித்த மக்கள், மருமக்கள், பேரர், சகோதரர், மாமன், மச்சான், உடன்பிறவா சோதரர்கள் என உறவுகளும் கூடி அவரோடு பழகிய நாட்களையும் மறக்க ஒண்ணா கதைகளையும் உள்ளும் வெளியுமாய் சொல்லி அழுது, எல்லாம் வல்ல இறையே ஏன் இந்த தீர்ப்பென கதறி தமிழ் குடியின் கிரியைகள் இயற்றியபின் நாகரிகம் எனும் பெயரில் பல்லியத்தின் அகால இசையலற வண்டியேற்றி அங்கோரிடத்தில் போட்டெரிக்கும் இந்நாளில் பூம்பாடையில் அவர் உடலை இட்டு புகழோடு தோல் சுமந்து எம்மினத்தின் பாரம்பரியமாம் பறையிசை முழங்க வழிநடுக வண்ணத்தாள்கள் போட்டபடி வீதியெங்கும் பொறியறிந்த உடலை ஐயனார்புரம் பொதுமையானத்தில் வைத்தங்கு சடங்கு செய்து, அதிசயமே அரும்பொருளே எம்பாழ்வில் இனி நீ இல்லையே என மனத்துட்கதறி, தாயே நீ வானம் போய் இறையடியில் வாழ்வு பெறுவென்று வாழ்த்தி அழுது வீடு வந்தோம். மலர்ந்தவர்கள் மறைவதுண்டு, உயர்ந்தவர்கள் மறைவதில்லை. சிறந்தவராய் வாழ்ந்த உள்ளத்துட்பதிந்த ஆன்மாவின் நினைவும் முகமும் பூவுலகு உள்ளவரை நீண்டு வாழ்ந்திருக்கும். அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைக. இவ்வளவுதான் அந்த கல்வெட்டு. இது இப்படி இந்த மெதட்ல தான் எழுதுறது கல்வெட்டு. அதுக்காக இந்த கல்வெட்டை நான் படிச்சு காட்டினான். இதுக்குள்ள ஏதாவது கேள்விகள், ஏதாவது சந்தேகங்கள் அல்லது இருந்தா எனக்கு அறிஞ்ச அளவுல நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி. இன்று நீங்கள் பேசின விஷயம் நினைவு கல்வெட்டு அல்லது நினைவு குறிப்பீடு பற்றி விரிவாக சொல்லியிருந்தீர்கள். மிகவும் நன்றி. முதலாவதாக நாங்களுடைய பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு சிவாமோகன் என்னுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிப்பார். மிகவும் நன்றி. சிவாமோகன், நீங்க சொல்லலாம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அஞ்சன் லோகன் ஐயா. நீங்கள் ஒரு புதுவிதமான முறையில இந்த கல்வெட்டை எவ்வாறு உருவாக்குவது, அதை எவ்வாறு நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். அழகாக உங்களுடைய காவியத்தை படைத்திருக்கிறீர்கள். அதிலே ஒரு ஊரோடு ஒட்டியதாக அது இருக்கின்றது. எனக்கு இந்த ஊரென்று சரியாக தெரியவில்லை. ஒரு சில குடும்பங்கள், ஒரு சில ஆட்களை நீங்கள் குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நல்ல விடயம். அவற்றை கொண்டு நீங்கள் அந்த காவியத்தை படைத்திருக்கின்றீர்கள். இதிலே இந்த நடுகள் வழிபாடு அல்லது நடுகள் நாட்டுதல் என்பதெல்லாம் சங்க காலத்தில இருந்தே தமிழ் இலக்கிய வரலாறுகள்ல இருந்து வருகின்ற ஒரு விடயம். தமிழ் ஹலோ சொல்லுங்க, சொன்னீங்களா? எதுவும் இல்ல, சரி, நான் சொல்றேன். தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு முறை. அந்த நடுகள் வழிபாடு சாதாரண மக்களுக்கும் செய்திருக்கிறார்கள். யுத்தத்திலே சென்று மடிந்தவர்களுக்கு, வீர மறவர்களுக்காக இந்த நடுகள் வழிபாடு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதை நாங்கள் சங்க இலக்கியங்கள்ல நிறைவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த நடுகள் வழிபாடு என்பது நீங்கள் சொன்னீர்கள் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் நிறைவாக இருந்தது. அவர் அவர் தன்னுடைய ஆட்சியை நிலைப்படுத்தி இந்த நடுகள் வழிபாட்டையும் அவர் நெறிப்படுத்தி இருக்கின்றார். எல்லா இடங்களிலேயும் நாட்டிலே நடந்த போர்ச்சூழல் காரணமாக அங்கேயும் ஒரு நடுகள் வழிபாடு இருந்ததை பலர் அறிந்திருப்பீர்கள், நீங்களும் அறிந்திருக்கலாம். அதுக்கு சொல்லப்படுகிறது. அந்த பட்டயம் எழுதி அந்த பட்டயத்திலே அந்த கல்லை நட்டிருப்பார்கள். எத்தனை பேர் அதை உண்மையாக பார்த்தீர்களோ எனக்கு தெரியாது. உண்மையாக நேரிலே பார்த்தவள் நான். ஆகவே அந்த அருமையான கல்வெட்டையும் அந்த அருமையான நடுகள்லையும்
நீங்கள் நினைவுபடுத்தியிருக்கிறீர்கள். இதையும் விட இன்னொன்று, வன்னி மன்னர்கள், எங்களுடைய தமிழ் மன்னர்கள் ஆண்ட தலைநகரம் தான் வன்னி. இன்று வரை அந்த அழியா புகழ் உலகெங்கிலும் விளங்கி கொண்டிருக்கிறது. காரணம் தமிழ் மன்னர்கள். அவர்களும் இந்த நடுகள் வழிபாட்டிலே சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். பண்டாரவன்னியன், கைலை வன்னியனுக்கு இப்பொழுதும் வன்னி பிரதேசத்திலே நடுகள் வழிபாடுகள் இடம்பெற்ற இடங்கள் கல் போர்ச்சூழல் காரணமாக அவைக்கு என்ன நடந்திருக்கலாம் என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த வழிபாடு கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு பண்டாரவன்னியனுடைய ஆட்சி, அந்த காலங்கள் வரைக்கும் அது சிறப்பாக இருந்தது என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஆகவே இது ஒரு தொடர்ச்சியாக சங்க காலத்திலிருந்து ஒரு தொடர்ச்சியாக இட்டை காலம் வரைக்கும் சாதாரணமாக வருகின்ற ஒரு விடயம். நீங்கள் அதை வடிவாக ஒரு சமுதாய கண்ணோட்டத்திலே, ஒரு சமுதாயத்திலே என்ன நடுகள் வழிபாட்டுக்கு என்ன வகையை சொல்வார்கள் அல்லது செய்வார்கள் என்பதற்கு இலக்கணமாக ஒரு விடயத்தை கூறி அழகான உங்களுடைய கருத்தை தந்தமைக்காக நன்றாக இருந்தது. இது போன்ற கருத்துக்கள் உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டியது. எங்களுடைய பாரம்பரியமான விடயங்கள் இவற்றை நாங்கள் தூக்கி பார்க்க வேண்டும், தூசி தட்டி பார்க்க வேண்டிய கடப்பாட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். அப்போதுதான் நாங்கள் தமிழை வளர்த்தவர்களாக கூறிக்கொண்டு செல்வதற்கு ஆதாரமாக இருக்கும் என்று நான் கூறிக்கொண்டு, நல்ல விடயமையா உங்களுடைய பேச்சுக்கு நன்றி. இதிலே இந்த கருத்துக்களை சொல்லிமடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி சிவாமோகன் மாஸ்டர், மிகவும் நன்றி. அடுத்ததாக சீம் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து கென் கொகனேசன். நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு விடயத்தை எடுத்து நீங்கள் எமக்கு விளங்கப்படுத்தி உள்ளீர்கள். அதற்கு எமது பாராட்டுக்கள், எனது நன்றி, வணக்கம், மகிழ்வு. நீங்கள் சொன்னவற்றை நான் திருப்பி கூறுவதில் பிரயோசனம் இல்லை, என்றால் அம்மாவும் பல விடயங்களை கூறியுள்ளார். நான் மிகவும் சுருக்கமாக 2 விடயத்தை கூறிட்டு முடிக்கின்றேன். நீங்கள் கூறிய நினைவு கல்வெட்டு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வை அல்லது நபரை நினைவு கூர்ந்து கல்லில் அல்லது பாறையில் செதுக்கப்பட்ட எழுத்தாகும். இது பெரும்பாலும் அரசர்களின் வெற்றி, கட்டடங்கள், மன்னர்களின் ஆட்சி, சாதனைகள் போன்றவற்றை சொல்லும். இது வரலாற்று ஆதாரமாகவும், நீங்கள் கூறியபடி நீங்கள் சொன்ன வரலாற்று சோழன் மன்னன் தஞ்சாவூர் போனீங்கள் என்றால் அந்த மோர் கொடுத்த ஒரு கிழவி, அதாவது அந்த கட்டிட கோபுரங்களை கட்டும் பொழுது அங்கு வேலை செய்தவர்களுக்கு ஒரு கிழவி மோர் கொடுத்தாள். அவளது பெயரை கூடி அரசன் பதித்து வைத்திருக்கின்றான் என்று அதை நீங்கள் அதை கூறினதுக்கு எனக்கு நன்றி. அக்கால சமூகத்தின் வாழ்க்கை முறையையும் நமக்கு, அதே நேரத்தில் நீங்கள் அந்த நினைவு குறியீடு என்று கொடுத்திருந்தீங்கள் உங்கள் தலையங்கத்தில் என்பது சிறிய அளவில் குறிப்பிட்ட இடத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு நபரை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்படும். அது சில நேரங்களில் தகடுகளாக இருக்கலாம், கல்வெட்டாக இருக்கலாம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அடுத்த டாக்டர் நவரத்னம் ஐயா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். என்று அஞ்சன் அவர்கள் இந்த கல்வெட்டை ஒரு கவிதையாக தொகுத்து தந்திருக்கிறார். ஆனால் வழக்கமாக நமது மக்கள் தமிழர்கள் 31ஆம் நாள் இறந்து 31ஆம் நாள் அந்தியட்டி பொழுது ஒரு கல்வெட்டு வெளியிடுவார்கள். அதிலே அவருடைய இறந்தவருடைய வம்சாவளி, இனசனம், தகப்பன் தாய், அந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் காட்டி அவருடைய குணாதிசயங்களையும் எழுதி வெளியிடுவார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த கிரிமட்டோரியம் சொல்லி போய் பார்த்தால் வெள்ளைக்காரர் அல்லது மற்ற சமயத்தவர்களும் ஒரு கல்லு பக்கத்தில் ஒரு ஒரு நாட்டி அதில் அவரை பற்றி சில விஷயங்கள் போட்டிருப்பார்கள். அதுவும் ஒரு கல்லறை இதுதான். ஆனால் இன்று நீங்கள் ஒரு கற்பனையோ அல்லது ஒரு உங்களுக்கு தெரிந்த குடும்பத்து அந்த குணமணியை பற்றி ஒரு கவிதை
கூறுகிறீர்கள். நீங்கள் சொன்ன பெயர்கள் எல்லாத்தையும் பார்த்தால் உண்மையான பெயர்கள் மாதிரி தெரிகின்றது. அதனால் உங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பமாக இருக்கலாம். நெடுந்தீவில் பிறந்து வன்னியில் 27 வயதில் இறந்த பெண்மணி. அதனால் இந்த கல்வெட்டு என்ற விஷயம் பலவிதமாக தமிழர் மாத்திரமல்ல, மற்ற உலகத்தில் உள்ள எல்லாரும் இறந்தவர்களை போற்றி அவர்களுடைய நல்ல விஷயங்களை அறிவிப்பது காரணம் மற்றவர்களும் இறந்தவர்களுடைய நல்ல குணங்களை பின்பற்றலாம் என்றதுக்கு ஒரு உதாரணம். ஏனென்றால் அந்த நேரம் இறப்பு அதை கொண்டாடும் பொழுதுமே அந்த இறந்தவருடைய நல்ல குணங்களை எல்லாம் பலர் போய் பேசுவார்கள். அதை பேர்ந்து புத்தகத்தில் அடிப்பார்கள். அதுதான் எனக்கு தெரிந்த இந்த கல்வெட்டு. நன்றி ஐயா, வணக்கம். ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. உங்களை தான் கேட்கிறேன், நீங்க சொல்ல போறீங்களா? வாய் கிட்ட வச்சு பேசுவோம். இல்ல கல்வெட்டு நான் உண்மையா கல்லுல பாறையில கல்வெட்டை நான் குறிப்பிடையில. நான் அதான் அந்த என்னன்னா எங்களுக்கு அப்படி ஒரு பேராகி போயிட்டு. இப்ப நாங்க புத்தகத்துல எழுதுறதையும் கல்வெட்டுன்னு தான் புத்தகத்திலையும் எழுதுறது. சாதாரணமா இப்ப நடைமுறையில் இருக்கபடியே தான் நான் அதையும் குறிப்பிட்டு போய் இந்த நினைவு குறிப்பிடான்னு எழுதினேன் ஒரு விஷயம். மற்றது தஞ்சாவூர் கல்வெட்டு ஐயா சொன்ன மாதிரி தஞ்சாவூர் கல்வெட்டு வந்து தஞ்சாவூர் கல்வெட்டுல சாதாரண மனிதர்களுக்கும் அதை பொறிக்கப்பட்டிருக்கு என்றதுதான் அதைத்தான் நான் அதுல சுட்டி காட்ட விரும்பின ஒரு விஷயம். மற்றது நான் இந்த சாதாரணமா இப்ப சும்மா எழுத்து வழக்குல ஒரு கட்டுற மாதிரி எழுதுறதுதான் கூடுதலான மரபா இருக்குது. இது எனக்கு எங்களோட மாமாவரால் இறந்த போது எனக்கு 9-10 வயசு கேட்கல. சாவாச்சியில இருந்து நாகேஸ்வரன் என்ற ஒரு ஆள் தான் அவற்றை கல்வெட்டு எழுதினவர். அந்த கல்வெட்டை நான் அந்த சின்ன வயதிலே திரும்ப படிச்சதால எனக்குள்ள அந்த இது அந்த அந்த ரிதம் எனக்கு பாய்ச்சபடியா நான் அந்த இதுல நான் கல்வெட்டுகளை எழுதுறேன். இப்ப இப்படி எழுதி கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் தனி சாதாரண மனிதர்களுக்கும் அவையண்ட வரலாறு, அது என்ன வரலாறா இருந்தாலும் அவையண்ட வரலாறை பதிவு செய்யறது ஒரு எங்களோட இனத்தின் இருப்புக்கு ஒரு முக்கியமா இருக்குமென்னு சொல்லி நினைச்சபடியா நான் இதை முன்னெடுத்தேன். நான் இப்ப அரியட்னம் ஐயா கேட்ட உடனே நான் அதை கோமெண்ட் சொல்லி நான் இந்த தலைப்பை எடுத்து பேசுறதுக்கு வழிகிட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். இது தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போகணும். இது பரவலா எல்லாருக்குமே வரலாறு எழுதப்படணும். சாதாரண மனிதர்கள்ல இருந்து பெரிய உயர்ந்த மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வரலாறு எழுதப்படணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கு இதை பேச வலிக்கிறேன். நான் பேச வலிக்கிறதுல நீங்க 3 பேர் கதைச்சதுலே நல்லா கொஞ்சம் போய் சேர்ந்திருக்கேன்னு நான் நம்புறேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி இது. நன்றி ஐயா. ஏனென்றால் நீங்கள் கூறினபடி ஒரு கவிஞன் எல்லாத்தையும் அழகுபடுத்தி ஊரை பற்றி, பறவை பற்றி, குளத்தை பற்றி, அதை பற்றி எல்லாம் பாடுவார்கள். ஆனால் சாதாரண மனிதர்கள் இந்த ஒரு யார் இறந்தாலும் ஒரு கல்வெட்டு அடிப்பது புத்தகத்தில் என்பது உண்மை நடக்கிற விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு புதுவிதமான ஒரு பதிப்பை இன்றைக்கு தந்திருக்கிறீர்கள். அந்த விஷயத்தில் எல்லா மக்கள் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இப்படியான கல்வெட்டு எழுதுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டினோம் ஒன்று. மற்றது இந்த பெருசா எழுதினால் அது ஒரு காவியமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடுகின்றேன். வணக்கம். மியூட்ல இருக்கிறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஜெர்மனில இருந்து ஜேம்ஸ் அல்ஸ்டன் ஐயா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இந்த கல்வெட்டு என்பது நம்முடைய தமிழ் கலையிலே இருந்த பொழுதிலும் அதிகமாக மேலைநாட்டு கலைகளிலே இவைகள் இருக்கின்றன. அதாவது கல்லும் பேசும். கல் பேசும் என்றால் ஓம் பேசும். எங்கிருந்து பேசும்? இந்த கல்வெட்டுகளில் இருந்து பேசும்.
அதிகமான ஜெர்மனியிலே அதிகமானோர் தஞ்சம் பெறுவதற்காக ரஷ்யாவில் இருந்து வந்தால், வேறு இடங்களில் இருந்து வந்தால், இந்த கல்வெட்டுக்களில் இருந்து எடுத்து அடையாளம் காட்டுகிறார்கள். முன்னியோர் இறந்தவர், என்னுடைய பெயர் இதுதான், அவருடைய பெயர் இதுதான், நான் இந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறேன் என்ற அடையாளத்தை இந்த கல்வெட்டுக்கள் காட்டுகின்றன. நம்முடைய கிறிஸ்தவத்திலே எடுத்துக்கொண்டாலும் கூட இறக்கும் பொழுது அவர்களை தாழ்க்கும் போது அந்த நினைவு சின்னங்களிலே அந்த பெயர்கள் எழுதி வைப்பார்கள். அப்ப தேடி இது யாரு, இது என்னுடைய அம்மாடு அம்மா, என்னுடைய ஐயாடு ஐயா என்று அறிந்து கொள்வதற்கு இந்த நினைவு சின்னங்கள், நினைவு கல்வெட்டுகள் உதவுகின்றன. அதே போன்று அனுராதபுரத்திலே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற அடிப்படை அடையாளம் அனுராதபுரத்திலே உள்ள ஒரு கல்வெட்டின் ஊடாகத்தான் வெளிப்படுகிறது. எனவே இந்த மன்னர்கள் பதிவு செய்த கல்வெட்டுக்கள் ஒரு புறமும், சாதாரண மனிதர்கள் பதிவு செய்கிற கல்வெட்டுக்கள் ஒரு புறமும், அவர்களுடைய வாழ்க்கை சரிதையை, முன்னவருடைய வாழ்க்கை சரிதையை காட்டுவதற்கு ஊடகமாக இருக்கின்றன. இன்றைய தினத்திலே நீங்கள் அழகான செய்தி ஒன்றை தொகுத்து தந்திருந்தீர்கள். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. அடுத்த டாக்டர் சிவச்சந்திரிகா, நீங்க பேசுங்க. பேசலாம். மியூட்ல இருக்கிறாவில் இருக்கு. ஒன்றும் கேட்க இல்லை, சம்திங் ராங் நினைக்கிறேன். நீங்க வழியில போட்டு வேறுங்க பேருந்து பேசுவோம். இப்போது கேக்குறதா? கேக்குது, பேசுங்க. மன்னிக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த சிறப்பு பேச்சாளர் பேசிய சில வார்த்தைகள் என்னை தொட்டது. சாவகச்சேரி நாகேஸ்வரன் நான் அவருடைய மாணவி. நீங்க கல்வெட்டை பற்றி அவர் எழுதியிருக்கிறீங்க. அதுல அங்க சாவகச்சேரியில உள்ள கல்வெட்டு சிவன் கோயில் தான் என்னுடைய இடம். ஏன் இன்றுதான் யோசிச்சேன். இதுவரை எனக்கு தெரியாது கல்வெட்டு சிவன் கோயில் ஏன் வந்ததுன்னு தெரியாது. ஆனா உங்களோட கருத்து சிந்திக்க வச்சது. அந்த இன்று முந்தின காலத்துல இந்த கல்வெட்டு எழுதும் போது ஒரு 5 பேஜ்ல எழுதினா, பேந்தொரு காலத்துல பெரிய புத்தகம் மாதிரி எழுதினா, ஏனென்று எனக்கு தெரியாது. பிறகு இப்ப அண்மை காலத்துல கல்வெட்டை எழுதுற இல்ல, செம்ப குடிக்கணும், கப்பை குடிக்கணும், ட்ரேய குடிக்கணும். ஆனா நான் இதுவரையும் எங்களோட ஃபேமிலியில நாங்கள் கல்வெட்டு எழுத விடவே இல்லை. யார் என்ன நடந்தாலும். உங்களோட கருத்து எனக்கு சிந்திக்க வைக்கப்பட்டது. சிறப்பான கருத்து சூரியர்கள். நன்றி, வணக்கம். நன்றி சந்திரிகா. அதாவது இனி டாக்டர் சதா மேனோ, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அருமையாக கல்வெட்டு பற்றி அருமையாக விளக்கமும் அருமையான பேச்சும் அளித்திருந்தார். நான் என்னுடைய அனுபவத்தை இதில் பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் விளைகிறேன். ஏனென்றால் அதுல நன்றி கூறும் அந்த கல்வெட்டு தயாரித்து கல்வெட்டு செய்யக்குள்ள அதுல கூட வாரது என்னோட ஆஸ்பெக்ட் என்னன்னா, நன்றி கூறும் மூலமாக பல விடயங்கள் அதில் அமைகிறது. ஆர்டிகிள்ஸ் எழுதுவார்கள், பாட்டுகள், பாடல்கள், கவிதைகள் எல்லாம் அதுல கலந்து வரும். அப்ப மட்டும் இல்லை, பிள்ளைகள் மட்டும் இல்லை, கிராண்ட் சில்ட்ரன் மட்டும் இல்லை, பலரும் அவர்களோடு தொடர்ந்து வாழ்ந்த பலரும் அவர்களின் ஆத்மா சாந்தியையும் அதுக்காகவும் சேர்த்துத்தான் அந்த பல விடயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இழப்பின் மூலம் கவலையோடு இருக்கும் குடும்பங்கள் இதுகளை செய்து கொண்டு போவதில் ஒரு மனமாறுதலும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதோட இந்த புத்தகத்தை ஜெனரேஷனாக பாஸ் பண்ணினோம். அது ரீரையில் ஒரு நாளும் என்ன கல்வெட்டுண்டாலும் ஒரு நாளும் வெளியில நாங்க ரீரையில அது ஒரு பொக்கிஷமாக சேர்த்து வச்சிருக்கிறோம். எனது அம்மா இந்த உலக விட்டு நீக்க நேரம் நான் கனடாவில் இருந்து 7 கிழமை அங்க நின்று கல்வெட்டு எழுதி முடிச்சது நான் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ஆர்டிகிள்ஸும் எடுத்து என் ஒரு நெவ்வியும் அவரும் கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் எல்லாரும் சேர்ந்து 7 கிழமை அங்க நின்றன. ஜொப்பில ஒர்க் பண்ணிருந்தா நான் 7 கிழமை நான் எடுத்து அங்க நின்றேன். நான் சொன்னது என்னடா, எனக்கு லீவு தராட்டி நோ பே இருந்தாலும் ஓகே, எனக்கு லீவு வேணும். அது தராட்டி எனக்கு அந்த ஜாப் தேவையில்லை, எனக்கு இருக்கிற கடமைகளை நான் செய்ய வேணும் என்று அதை தொடர்ந்து செய்து அதை அருமையான முறையில அதை முடிச்சிருந்தீங்கள். எனக்கு நீங்க சொல்லிக்கல இதை பங்கு சொல்ல வேணுமென்ற ஒரு இது வந்தது. உண்மையான ஒரு நல்ல விஷயம். என்னடா நாங்கள் ஒரு தரம் யோசிச்சு பார்க்கறது இல்லை இதை பெருசா. அது கிடைக்கிற நாங்கள் இடத்தெல்லாம் பார்ப்போம். ஆர்டிக்கிள் எங்களுக்கு நான் எழுதின ஆர்டிக்கிளே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் இதை எழுதினானா அந்த நேரம்
அந்த மனநிலை எங்களுக்கு எப்படி இருக்குன்ற அந்த ஒரு ஆறுதல் எங்களுக்கு தருது. அது அருமையான விடயம். ஏதோ சும்மா ஒரு கல்வெட்டு புத்தகம் எறிஞ்சு போட்டு போற புத்தகம் இல்லை. இது பல நூற்றாண்டுகளுக்கு போகப்படுற பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும். அருமை. நன்றி சதா மாஸ்டர். அடுத்த சுகேந்திர தர்மகுமார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று லோகன் மாஸ்டர் நீங்க அந்த கல்வெட்டை பற்றி கூறினது, நான் முதல் நீங்கள் தொடங்கும் போது ராஜராஜ சோழன் இந்த தஞ்சாவூரை பற்றி கூற, அப்ப நான் நினைச்சேன் நீங்கள் மன்னர்களை பற்றி தான் கூற போறீர்கள் என்று. ஆனா பிறகு நீங்கள் அந்த நினைவாஞ்சலி, இப்ப எல்லாரும் புத்தக வடிவில கொடுக்கிற நினைவாஞ்சலி, அது எல்லாரும் அநேகமா எல்லா வீடுகள்லையும் அது தாய் தாப்பன் எல்லாத்தையும் இருக்கு, கட்டாயம் இருக்கு. இப்ப என்னுடைய வீட்டிலேயே ஒரு ஷெல்ஃப் பூரா நினைவாஞ்சலி புத்தகங்கள் தான் இருக்குது. அது இப்ப டாக்டர் சதா மாஸ்டர் சொன்ன போல அதை இல்லை, எப்பவும் அது யாரையும் பற்றி நினைவு வந்தால் அதை எடுத்து வாசிக்கும் போது எங்களுக்கு அந்த அவ எங்களோட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். இது நீங்க சொன்னது உண்மைதான். ஆனால் நீங்கள் கவிதை வடிவில் சொன்னீர்கள். ஆனால் இப்போது எல்லோரும் மாமா, மாமி, மச்சாள், மகள், மகன் அப்படி என்று தான் எல்லாரும் ஒவ்வொருவரும் எழுதி கொண்டிருக்கிறார். மிக்க நன்றி. இந்த இப்படியான ஒரு விடயத்தை இந்த தளத்தில் வந்து கூறியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து கலவாணி டீச்சர், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். லோகன் மாஸ்டர் அவர்கள் இன்றைக்கு யாரும் தொடாத ஒரு விடயத்தை தொட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். நான் இதுவரை கேட்டதில்லை. மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்றால், இது நிச்சயமாக தொடர வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்தும். இந்த கல்வெட்டு மிக அவசியமானது. அதன் மூலம் இப்ப என்னுடைய அம்மா அப்பா அவர்களுடைய அந்த கல்வெட்டின் மூலம் நான் 10 ஜெனரேஷனை தெரிந்து கொள்ள முடிஞ்சது. எப்படி ஜீன்ஸ் தயாரித்து கொண்டிருக்கிறேன். அந்த 10 ஜெனட்டிக் இதை நான் ஒரு நீளமான ஒரு இதை தயாரித்து கொண்டிருக்கேன். அதற்கு இந்த கல்வெட்டுகள்லாம் ஆதாரமாக கிடைக்கிறது. எனக்கும் இந்த கல்வெட்டு தயாரிப்பதில் எனக்கும் விருப்பம் இருக்கிறது. கவிதை வடிவமாக அது எழுதுவதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது சில பேர் எல்லாருக்கும் வராது அந்த இன்ட்ரெஸ்ட் என்று நினைக்கிறேன். எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நானும் எழுதி இருக்கிறேன், நானும் செய்திருக்கிறேன், சிலவருடைய புத்தகங்கள் செய்திருக்கிறேன். அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால எனக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்க தொடர்ந்து அதை எழுதணும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கல்வெட்டுகள் தயாரிப்பது செய்யக்கூடாது என்று என்னை சிலர் எச்சரித்தார்கள். அது நல்லது இல்லை என்று நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? இல்ல, நான் அப்படி நினைக்கவே இல்லை. எனக்கு அப்படி எச்சரித்தார்கள், அதனால தான் கேட்டேன். நானா செய்திருக்கிறேன். நானும் 10-15 கல்வெட்டு கிட்ட எழுதிட்டு, நான் கல்வெட்டு எழுதுனா நான் மற்ற எல்லா வேலையும் விட இது அதிக சிரத்தை எடுத்து சாவல நித்திரம் முடிச்சு, நான் எந்த சொந்த வேலையை கூட நான் அப்படி நித்திரம் முடிச்சுதான் இல்லை, அவ்வளோ அதிக சிரத்தை எடுத்து முள்ளு ஈடுபாட்டோட செய்யறதுனா எனக்கு அப்படி ஒரு இதுவுமே இல்லை. எனக்கு ஆக்களும் சொன்னது 29 வயசு கேட்க நான் எழுத தொடங்கிட்டேன் கல்வெட்டு. கவிதை எழுதுவது போல அது எழுத தொடங்கினால் அதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டுவிடும். அது தொடர்ந்து எழுதணும் போல இருக்கும். நீங்க கூறியது போல. நன்றி, தொடர வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறும். நன்றி. எனக்கு நல்லா தெரியும், லூட்டன்ல இருந்து ஒரு லைப்ரரியன் செல்வராஜா அவர் இதுல கல்வெட்டுகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாருடைய கல்வெட்டையும் அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு லைப்ரரி போல பல விதத்தில் பிரயோசனமாக இருக்கின்ற அவர் கலெக்ட் பண்றார். இப்பொழுது டாக்டர் நவரட்னம் ஐயா, நீங்க பேசலாம். நன்றி, திரும்ப அழைத்ததுக்கு நன்றி. பலர் கூறியபடி எமது வீட்டில் சுவாமி அறையில் ஒரு ஷெல்ஃபில் நான் அறிந்தவர்கள், எமது மூதாதையர்கள் இந்த கல்வெட்டுகள் வைத்து கொண்டிருக்கிறேன். அதில் டாக்டர் வெற்றிவேலுடைய கல்வெட்டை பார்த்த பொழுது அவர் சங்கிலியன், அவருடைய தகப்பனார் சங்கிலியன் அரசனுக்கு ஒரு போர் தலைவனாக ஆர்மி, ஹெட் ஆஃப் ஆர்மி இருந்திருக்கிறார். அதில் பார்க்கும் பொழுது ஒரு விதமான சந்தோஷம் எனக்கு வந்தது.
அந்த டாக்டர் வெற்றிவேலு என்னுடைய மாமனார், மனைவியினுடைய பெரியப்பா. அந்த அந்த அப்படி அந்த குடும்பங்களை ஃபேமிலி ட்ரீ பார்க்கும் பொழுது, அதோட ஃபேமிலி ட்ரீ பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 3 தலைமுறை எழுதியிருக்கோம். அதால் சில பேர் வெவ்வேறு நாடுகளில் இருந்தாலும் அவர்களுடைய தொடர்பு நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த ஃபேமிலி ட்ரீ என்றது இந்த கல்வெட்டு புத்தகத்தில் 2 பக்கத்தை உரிமைக்கு எடுத்து 3 தலைமுறை போடுவார்கள். அதில் இந்த தலைமுறை பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் பேர் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இந்த பேரப்பிள்ளை கல்வெட்டை படிக்கும் பொழுது தனது கூட்டனார் யார் என்று தெரிய வரும். அதனால் இந்த கல்வெட்டு என்ற விஷயம் நல்லது. எமது பாரம்பரியத்தில் செய்து கொண்டு தான் வாரோம். ஆனால் இந்த கவிதை வழியாக மிக அழகாக எழுதுவது எல்லாராலையும் முடியாது என்றபடியால் அதை இன்று நீங்கள் அழகாக அந்த கவிதையை அமைத்த பொழுது நான் ரசித்தேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். மிகவும் நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது. நன்றி ஐயா அஞ்சன் அவர்களே. அண்ட் ஆல்சோ நன்றி அந்தியார் இரட்டம் ஐயாவுக்கும் கவர்னரி தமிழ் அசோசியேஷனுக்கு நன்றியை தெரிவித்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகின்றோம். உங்களை எல்லோருக்கும் தெரியும், அடுத்த நிகழ்ச்சி இந்த சரோஜாதேவி அம்மா அவர்கள் இறந்ததையொட்டு ஒரு நினைவேட்டு விஷயம். அதாவது பிரிட்டிஷ் தமிழ் ரேடியோவிலிருந்து ஆர்ஜே விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த உங்களுக்கு என்ன விருப்பமான பாட்டோ அதை நீங்க சொன்னா, என்னத்துக்காக விரும்புறீங்கன்னு சொன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி அதன் பிறகு அவ அந்த ரேடியோல இந்த சாட்டர்டே இல்லாட்டி சண்டே போல அவ அந்த ரேடியோவில் போடுவா. அதான் அடுத்த நிகழ்ச்சியா இருக்கும். அதன் பிறகு அதன் முடிந்த பிறகு நாங்கள் ஒரு இன்னிசை, அதாவது ஒரு மெல்லிசை நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருப்போம் செப்டம்பர் துவக்கம். அதை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றால், அதில் பாடக்கூடியவர்கள் வந்து பாடலாம். அது மாதத்தில் ஒரு நாள் நடக்கும். செப்டம்பர் துவக்கம் என்ற டைம் சொல்லிக் கொள்கின்றேன். மற்றும் நாளைய நிகழ்ச்சி வழக்கம் போல தியானத்தின் பிறகு 9:15க்கு சேர் எக்ஸசைஸ். 11 மணிக்கு நன்றியை பற்றி பேச வருகிறார் டாக்டர் வித்யா ஹரி ஐயர். இரவு 8 மணிக்கு அண்ணாமலையான் பற்றி பேச வருகிறார் சிவானந்தி கணேஷ்ராயன். Thursday 9 o'clock யோகா நிகழ்ச்சி. 11 மணிக்கு 3 Lives by Lobsang Rampa சந்திரகலாவுடைய பேச்சு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் பல சில்ட்ரன் கலந்து கொள்கிறார்கள். பாடகர்கள் வந்தும் பாடலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்பொழுது ஆர்ஜே விஜயலட்சுமி அம்மா, பிரிட்டிஷ் தமிழ் ரேடியோ, அவரிடம் இந்த